மகாலயபட்சம் மகாலய அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15 தினங்களையும் மகாலயபட்சம்னு சொல்லுவோம். அந்த 15 தினங்களும் அனுதினமும் சூரிய வழிபாடு தான் நான் மேற்கொண்டேன். 3 வேளையும் காலையிலையும் சாயங்காலமும் அக்னிஹோத்திரம், மத்தியானம் அனுக்கிரகத்துக்குள்ளேயே சூரிய தேவன் வருவார், அவரை வணங்கணும். இப்போ நீங்கள் அக்னிஹோத்திரத்தை தான் பார்க்குறீங்க. இந்த 15 தினங்களும் பூமிக்கு கீழே விளையக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் கட் பண்ணிட்டேன். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம். அதே மாதிரி சூரிய பகவான் அஸ்தமிக்கிறதுக்குள்ள சாப்பிட்ற வேலையையும் முடிச்சாச்சு. இப்படி தான் 15 தினங்களும் வழிபாடு பண்ணோம். ஒவ்வொரு வருடமும் இறந்த ஆன்மாக்கள் நற்கதி அடையணும், இந்த பூ உலகில் இறந்த எல்லா ஆன்மாக்களும் ஒளி நிறைந்த பாதைக்கு போகணும்னு வேண்டிப்பேன். ஏன்னா அதில் எங்கள் அம்மா அப்பாவும் இன்க்ளூட் ஆவாங்க. அதனால் அப்படி தான் நம்ம வேண்டுறது வழக்கம். ஆனால் இந்த முறை இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெளிவாக கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, ஆனால் நல்லா இருக்கோன்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால் தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வச்சுட்டேன். சூரிய பகவான் என்னோட இஷ்ட தெய்வம். ஒவ்வொருத்தர வழிபாடு பண்ணுறதுக்கு யாராவது எனக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா சூரிய தேவனை எனக்கு விவரம் தெரிஞ்சு நானே வழிபட்டுட்டு இருக்கேன். அதனால் எனக்கு சூரிய பகவான் எப்பொழுதுமே ஃபேவரெட்டு. அனுக்கிரகத்துக்குள்ளே அவர் வர்ற மாதிரி தான் அனுக்கிரகத்தோட கட்டடமைப்பு. நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தினமும் ஒரு 11:50 ஒரு 12:20 வரைக்கும் வேற லெவலில் அவர் ஒளி நிறைஞ்சு இருப்பார். அந்த நேரத்தில் விளக்கேற்றி ஒரு 22 நிமிஷம் உட்காந்து அவருடைய சூரிய ஒளியை கிரகிச்சுப்பேன். இந்த முறை மகாலயபட்சத்துக்கு நம்ம வச்சுருக்க பிரசாதம் மாவிளக்கு விளக்கு, அப்புறம் கோதுமை ரவையும் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அவரைக்காய் பொரியல், உளுந்த வடை, இதுல எல்லாம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி தான் என் விரதத்தை பண்ணேன். அனுக்கிரகத்துக்குள்ள அனுதினமும் சூரிய தேவன் வருவார். எனினும் இந்த மகாலயபட்சத்தில் தான் அந்த நேரத்தில் உட்காந்து சிவ வழிபாடு பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதாவது 15வது நாள் இறுதியில் சூரிய பகவானுக்கு பிரியமான தாமரை மலரை கொண்டு சிவக்கொழுந்துக்கு அர்ச்சனை பண்ணுவேன். சூரிய பகவானுடைய மந்திரத்தை அப்படி சிவ மந்திரமாக மாற்றி வழிபாடை பண்ணி இந்த வழிபாடை நிறைவு பண்ணுறது என்னுடைய வழக்கம். சூரிய ஒளி என்னுடைய பேரறிவாளர் மேலே விளையிறத பார்க்குறீங்க. கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால பெருசாக ஒளி இல்லைன்னா சூப்பராக இருக்கும். சூரிய வழிபாடுக்குன்னு நான் ஆதித்த ஹிருதயம் அது படிப்பேன். அதுக்கப்புறமேலு சூரிய வழிபாடு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்புறம் 2-3 தமிழ் பாடல்கள், அருட்பெரும் ஜோதி அகவலில் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 346 391 வரைக்கும் ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஊர்வன பரப்பன உருவன நடப்பனன்னு எல்லாரையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அற்புதமான ஒரு பாடல் வரிகள் அது. எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி அப்படிங்குவார். சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர் கவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. எந்த மாதிரியான நோய் கிருமிகள்லாம் வருதில்ல, அந்த நோய் கிருமிகள்கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லுவார். இப்படி தாங்க என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பூஜை முறைகளை வகுத்து மகாலயபட்சத்தை நிறைவு பண்ணேன்.